அனைவருக்கும் வணக்கம். இன்றும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். உதாரணமாக இலங்கை, அதாவது வடக்கு கிழக்கு, அதாவது யாழ்ப்பாணத்தில் அதோட அண்டிய பிரதேசங்கள் நடந்த சம்பவங்கள், இவற்றில் அநேகமான சம்பவங்கள் அனாவசியமாக இடம்பெற்றிருக்கிறது. சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு மாணவியரால் டிப்பர் மோதி யாழ்ப்பாணத்தில் இறந்திருக்கின்றார். உண்மையில் இது ஒரு அநியாய சாவு. இது ஆற்ற பக்கத்தில் பிரச்சனை என்று தெரியவில்லை. இரண்டு பக்கங்களுமே கரிசனை எடுக்க வேணும். அதாவது வாகன சாரதியும் கரிசனை எடுக்கணும், வீதியோரத்தை பாவிக்கின்ற மாணவர்களும் கரிசனையில் எடுக்கணும். ரெண்டாவது சம்பவம், மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு தொழிலாளி, 60 வயது மதிக்கத்தக்க தொழிலாளி யாழ்ப்பாணத்தில் இறந்திருக்கின்றார். அவர் அந்த இயற்கை மரணம் எய்திருக்கின்றார். நடுக்கடலில் அந்த சம்பவம் நடந்தது. இது சம்பந்தமாக நாங்கள் ஆராய்வோம். மனைவியின் அந்தியேட்டு கிரிகையில் அன்று கணவனும் இறந்திருக்கின்றார். உண்மையில் ஒரு நல்ல ஒரு ஷாவு. அதாவது மனைவியை விட்டு பிரியாததன் காரணமாக 30ஆம் நாள் அன்று அந்தியேட்டு கிரிகையில் அன்று கணவனும் இறந்திருக்கின்றார். இதைவிட பவானியா ஓமந்தை பகுதியில் புகையிரத்தோடு, அதாவது ரயில் மோதி ஒரு பெண் ஒன்று வந்திருக்கின்றார். இந்த பொண் ஆரென்று இதுவரை இனங்காணப்படவில்லை. இது அடுத்த துயரமான ஒரு சம்பவம். டிப்பர் மோதி மாணவி பலி, கணவனும் உயிர் மாய்ப்பு, மனைவி இந்திய அந்திரியாட்டி கிரிகையிலன்னு ரயில் மோதி பொன் பலி, மீன்பிடியில் ஈடுபட்ட முதியோர் இறப்புகள். உண்மையில் சில சம்பவங்கள் எங்களுடைய அசம்பந்த போக்கு, கவலை ஈனத்தால், அதாவது சரியான முறையில் வீதி போக்குவரத்து சட்டத்திட்டங்கள் தெரியாததன் விளைவாக வீதி விபத்துகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இன்று யாழ்குடா நாட்டை எடுத்துக்கொண்டால் நிறைய வீதி விபத்துகள், அதாவது இன்னொன்று அதுக்கான கடும் சட்டங்களும் இல்லை. அதாவது வீதி விபத்து ஏற்படுத்தியவர் அடுத்த சில நாட்களில், அடுத்த சில மணி நேரங்களிலே அவர் விடுவிக்கப்படுகிறார். கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுகின்ற போதுதான் இந்த வீதி விபத்துகளை தடுக்கலாம். கடுமையான தண்டனைகள் அல்லது அவருடைய சாரதி அனுமதி பத்திரங்களை பறிப்பதன் மூலமோ, பறிமுதல் செய்வதன் மூலமோ, அல்லது அவரிடம் கடும் தண்டங்கள் அறவிடப்படுவதன் ஊடாகவோ இந்த வீதி விபத்துகளை தடுக்கலாம். சர்வசாதாரணமாக போய்விட்டது டிப்பர் வாகனங்களால் மோதுவது. உண்மையிலே வடக்கு கிழக்கில் இப்பொழுது யமனுகள் உயிரெடுக்கின்ற யமனுகள் நிரந்தரமாக பூமியில் கால் பதித்து விட்டார்களோ அப்படியான அந்த யமனுகள் தான் இந்த டிப்பர்கள் வகை தொகையின்றி அதிகரித்துள்ளன. அவர்களுக்கு சரியான பயிற்சியோ அல்லது சாரதித்துவமோ இல்லாமல் கண்டவர் போனவர் வந்தவர் எல்லாரும் அந்த டிப்பர் வாகனத்தில் ஓடுவதால், மற்றது இந்த டிப்பர் வாகனம் மிக உயரமாக இருப்பதால் அதற்கு கீழ் வருபவர்களை சாரதி இலகுவாக இனங்கண்டு கொண்டு அதற்கான பிரயாணத்தை செய்ய முடியாதன் காரணமும் ஒரு டிப்பர் விபத்துக்களுக்கு காரணம் என பலரால் கூறப்படுகிறது. உயரமாக டிப்பர் வாகன சாரதி இருப்பதால் அந்த டிப்பர் வாகனத்தின் கீழ்ப்பகுதியில் ஓவர்டேக், அதாவது விலத்தி செல்கிறவர்களை இனங்காண முடியாதன் காரணமாகவும் அந்த டிப்பர் விபத்துகள் ஏற்படுகின்றன. மற்ற டிப்பர் விபத்து ஒன்று ஏற்பட்டால் அந்த டிப்பர் சாரதிக்கும் டிப்பருக்கும் பெருசாக சேதம் ஏற்படாது. அது அவர் எப்போவும் சேஃப் ஆகும். அந்த அளவுக்கு அது கேச்சு கூடின இன்னொன்று பலமான தகரங்களாலே அது செய்யப்பட்டுகிறது. இதன் காரணமாகவும் அவர்கள் தங்களுக்கு எதுவுமே வராது என்று சொல்லி இருமாப்பில் பிரயாணம் செய்கிறதாலும் இந்த விபத்துக்கள் ஏற்படலாம். கல்வி நிலையத்துக்கு சென்று கொண்டிருந்த மாணவி யாழ்ப்பாணம் ஆடியபாதம் பகுதியில் பயணித்து கொண்டிருந்த போது டிப்பருடன் ஏற்பட்ட விபத்தில் அந்த மாணவி உயிரிழந்திருக்கின்றார். இந்த மாணவி சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நேற்று மாலை இடம்பெற்ற இந்த துயரச் சம்பவம், வினுதா விஜயகுமார் வயது 17 என்ற மாணவியை உயிரிழந்துள்ளார். அதாவது 17 வயது மாணவி, அதாவது 15 வயது ஒரு மாணவி சிறுமி இழந்திருக்கின்றார். அவரை உடனடியாக யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அங்கே மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த விபத்து ஏற்பட்டு சில நிமிடங்களிலே மாணவி இறந்திருக்கின்றார். இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது. அப்போ உண்மையில் அந்த மாணவி இந்த பக்கம் பிரச்சனையோ அல்லது
அந்த டிப்பர் வாகனத்தை செலுத்திய சாரதியின் பிரச்சனை கொண்டது தெளிவில்லாத நிலையில் இருக்கிறது. இது எப்படியோ 2 பக்கங்களும் கரிசனையோடு பொது போக்குவரத்தை பயன்படுத்துகின்ற போது செயற்பட வேண்டும். இன்றைக்கு இந்த தாய்மார்கள் பிள்ளைகளை பெற்றுவிட்டால் சரி, அவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை, எங்கு போனாலும் பரவாயில்லை என்ற நிலையில் காணப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு சைக்கிளை வாங்கி கொடுக்குறோம். இப்போ இளைஞர்களை பார்த்தோம் என்று சொன்னால் வீதிகளில் நடு வீதியில் சைக்கிளை விட்டுட்டு கரையிலேருந்து கதைக்கிறார்கள். அந்த நடு வீதியில் சைக்கிள்களை விட்டு அந்த நடு வீதியிலேயே கதைக்கிறார்கள். மூளை முடக்குகள் என்று கூட பார்க்குறேன். ஒரு பெண்டு, அந்த பெண்டில் கூட அந்த பெண்டுக்கு கிட்டுமுட்ட 2 பேர் 3 பேர் சைக்கிளில் பிடிக்கொண்டு இளைஞர்கள் கதைக்கிறார்கள். ஏன் இந்த இளைஞர்களுக்கு காரணம் தாய் தகப்பன் பிள்ளை. தாய் தகப்பன் இந்த பிள்ளைகளை சரியான முறையில் வழி நடத்தாதான் காரணமாகத்தான் இந்த சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. இந்த பின்னணியில் பார்த்தால் சில இடங்களில் தாய்மாரே நடு வீதியில் நின்று கதைக்கிறார்கள். நம்ம தண்ணியில் போன்ற போது அந்த ஒற்றை வரம்பில் 2 பெண்கள் என்று கதைப்பார்கள். அது இன்னொருவருக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்று கூட அவர்கள் சிறிது கூட நினைக்க மாட்டார்கள். இதே மாதிரி வீதிகளில் கூட தலையில் சுமைகளோடு வந்து நடு வீதியில் என்று கதைப்பார்கள். அங்காலும் இங்காலும் வருகின்ற வாகனங்கள் விலத்தி போகின்ற போது விபத்துக்கள் ஏற்படும் என்பது கூட சிறிது கூட சிந்திக்கிறதில்லை. இது உண்மையில் எங்களுடைய வடமாகாணத்தில் ஒரு சாபக்கேடு. தாய் தந்தையர் தாங்கள் திருந்துவதில்லை, பிள்ளைகளை திருத்துவதில்லை. தாங்கள் தெரிந்து கொண்டு பிள்ளைகளை திருத்துவதன் ஊடாக பொது போக்குவரத்து வீதிகளில் ஏற்படுகின்ற விபத்துகளிலிருந்து ஓரளவு எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்பது பொதுவாக எல்லோரினதும் கூற்றாகும். அந்தியேட்டு கிரியையில் என்று கணவனும் உயிரிழப்பு. மனைவியின் அந்தியேட்டு கிரியை இடம்பெற்றதைத் தொடர்ந்து அன்று மாலையே அவருடைய கணவனும் திடீர் சுகையினமுற்று உயிரிழந்த சோகச் சம்பவம் கரணவாய் வடமேற்கில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இடம்பெற்றிருக்கிறது. கரணவாய் வடக்கில் தர்மலிங்கம் மகேஸ்வரி என்பவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இயற்கை எய்தியிருந்தார். அவரின் அந்தியட்டு கிரியைகள் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை காலை அவரது இல்லத்தில் இடம்பெற்றது. இதையடுத்து அன்று மாலை 4:30 மணிகளில் திடீர் உடல் நல குறைவு காரணமாக அவரின் கணவரான முத்தன் தர்மலிங்கமும் உயிரிழந்துள்ளார். ஒரு சோகமான சம்பவம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நடுக்கடலில் மீன் பிடித்து கொண்டிருக்கின்ற போது வயது ஒருவர் வந்திருக்கின்றார். மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கடற்தொழிலாளி ஒருவர் நடுக்கடலில் உயிரிழந்துள்ளார். கிறிஸ்தோபர் ஜேசுதாசன் வயது 62 என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். பாருங்க, 60 வயதில் கூட அவர் வேலை செய்கிறதுக்கு வெளிக்கிட்டு இருக்கின்றார். அதாவது ஆபத்தான வேலை. 60 வயதில் வேலை செய்கிறது ஒரு சாதாரண வேலை. நடுக்கடலுக்குள்ளே ஆபத்தான, அதாவது இரவில் சென்று நடுக்கடத்தில் செய்கிற வேலை ஆபத்தான வேலை. இது பற்றி நாங்கள் மேலும் பார்ப்போம். யாழ்ப்பாணம் உதயபுரம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற அந்த முதியவர் மன்னார் கடற்பரப்புக்கு அருகாக மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது தனக்கு நெஞ்சு வலிப்பதாக தெரிவித்துவிட்டு படகினுள் சுவையினமுற்று இருந்துள்ளார். இதையடுத்து கரைக்கு திரும்பி அவரை யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். மேலதிக விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றன. அது வயது ஒரு தடை அல்ல என்பது உண்மையில் இந்த முதியவர் ஏற்படுத்தியிருக்கின்றார். இந்த வயதிலும் இந்த ஆபத்தான வேலைகளையும் செய்யலாம் என்று எங்களுடைய இளம் ஆக்களே இப்போ வீடுகளிலிருந்து தண்டை சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இது எப்படியோ அந்த முதியவர் 60 வயதிலும் நடுக்கடலுக்குள் சென்று தன்னுடைய குடும்பத்தை பார்க்க சென்றிருக்கின்றார். உண்மையிலே அவருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனை விட நாங்கள் இறுதியாக ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ரயில் மோதி பொன்பலி. வவுனியா ஓமந்தை பகுதியில் ரயிலுடன் மோதுண்ட பொன்னொருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி நேற்று மாலை சென்று கொண்டிருந்த புகையிரதமாக ரயிலில் மோதி அந்த ரயிலில் மோதி அந்த ஒரு பெண் இறந்துள்ளார். அந்த யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த பயணித்த ரயில் தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. வவுனியாவில் உள்ள புங்கங்குளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஓமந்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று இரவு வரை அந்த பொன் யார் என்று அடையாளம் காணப்படவில்லை. நன்றி, வணக்கம்.